அங்கிள் நீங்க போட்டா யாரு பாப்பாங்கன்னு போடுறீங்க? யாரை பார்த்தா உனக்கு எனக்கு அவர் சொந்தத்துக்கு அவர் போடுறாரு. என் சந்தோஷத்துக்காக நான் போடுறேன். சபாஷ். என் சந்தோஷத்துக்காக போடுறேன். இதை போட்டா எங்களுக்கு கொஞ்சம் மனசு உற்சாகமா இருக்கு இந்த வயசான காலத்துல. அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. கரெக்ட். நீங்க இந்த ஜெனரேஷன் பிறக்கல, நீங்க அந்த ஜெனரேஷன் பிறந்துட்டீங்க. அப்ப நீங்க அந்த மாதிரி தான் இருக்கணும். சின்ன வயசுல போடுற ட்ரெஸ் அது நீங்க எப்படி இந்த வயசுல போடுவீங்க? இந்த நேரத்துல அந்த பொண்ணு தன்னை ஒரு பெரிய புளுத்திய உணர்வு தரணும். புளுத்தினா நீங்க சொல்லுவாங்க அசிங்கமான வார்த்தைலாம் கிடையாது. எங்க ஊர்ல புளுத்தி அப்படின்னா எதுக்கு எடுத்தாலும் முன்ன 6 குழந்தைல போய் பேசணும். அதுதான் எங்க ஊர் புளுத்தி. இல்ல, சின்ன வயசுல எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல. அதுதான் பிரச்சனையே. நாங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். ஆக்சுவலா அந்த லேடி மட்டும் கிடையாது. பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸிங் கூட போடுங்கப்பா. சின்ன பிள்ளைங்க மாதிரி போட்டுட்டு கிடையாது. ஒரு உங்களை மாதிரி நிறைய ட்ரெஸ் போட்டு போல அவருக்கு பிடிச்சிருக்காங்க ட்ரெஸ்ஸிங் கூட போறாரு. அந்த ட்ரெஸ்ஸிங் கூட பாத்தீங்கன்னா ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. ஒரு டிஷர்ட் பேண்ட் போட்டிருக்காரு. எந்த பிரச்சனையும் இல்லை. ட்ரெஸ் அவர் ட்ரெஸ் போட்டு உங்களுக்கு நினைச்சது நீங்க மட்டும் அரங்க ட்ரெஸ் போட்டு போனா யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாதுங்கிறீங்களா? ட்ரெஸ்ஸிங் கூட அவரும் விருப்பம் தான். ஆனா அடுத்தவங்களை எந்த விதத்துலையும் பாதிப்பு இல்லாக்க கூடாது. அப்படி இருந்த பிரச்சனையே கிடையாது.